මේ වන විට අපි මුණ දී තිබෙන්නා වූ මහා වසංගත තත්වය ගැන අපි තේරුම් ගනිමු. අපි දෙවිදුන්ට විරුද්ධවත්, අපි අපටම විරුද්ධවත්, මුළු මහත් දේව මැවිල්ලටවත් විරුද්ධවත් අපි සිතින් වචනයෙන් ක්‍රියාවෙන් අප අතින් සිදු වුණා වූ දැන නොදැන කළා වූ සෑම වරදක් පාපයක් ගැන අපි පසුතැවිලි වෙමු. අපගේ සහෝදර ජනතාව උදෙසා අපි ඔවුන් අමතක කරමින් ඔවුන්ට හිරිහැර විඳින්න සිදු වුණා වූ සිද්ධ කළා වූ මේ වකවානුව ගැන අපි ගැඹුරින් කල්පනා කර බලමු. අපේ ජීවිතයේ යථාර්ථය අපි තේරුම් ගන්නට උත්සාහ දරමු. අපි මෙතනට ආවේ මිනිසුන් මුහින්දයි එයමුන් මිනිස්කම දුරුවී අප කෙරෙන් සගයින් අපේ සෙසු කරමින අතරමන් අප පිළිවද ඇත්ත සරලමු කර වසන් අනදවාපෙන් යතමුයීනා නිරියත උවවස් වීමයි අපේ එහි
Sadinulu Vimya Parasalu Soyanu Vikasitin Jeevitayan திருத்தூதுவர் பணிகள் 18ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே பொந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியா பேரரசுடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமத்தியோவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கிய அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்ற யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகைக்கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகைக்கூட தலைவரான கிறிஸ்து என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவருடன் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இரவில் ஆண்டவர் பவுல் காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே என்றார். இது ஆண்டவரின் திருவாக்கு. கடவுளுக்கே நன்றி. සුභාරංචි කියවීම ශුද්ධ වන මතයතුමාගේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 54 වෙනි පදයේ සිට 58 වෙනි පදය දක්වා උන්වහන්සේ සිය රටට පැමිණ ධර්මශාලාවේදී ඔවුන්ට ඉගැන්වූසේක. ඔවුහු විස්මයට පත්ව මොහුට මේ ප්‍රඥාව හා හාස්කම් කිරීමේ බලය කොහෙන් ලැබුණේද? මොහු වඩුවාගේ පුතා නොවේද? මොහුගේ මවගේ නම මරියා නොවේද? මොහුගේ සහෝදරයෝ යාකොබ්, යෝසප්, සීමොන් සහ යූදස් නොවේද? මොහුගේ සියලු සහෝදරියොත් අප අතරෙහි නොවෙත්ද? එසේනම් මේ සියල්ල මොහුට කොහෙන් පහළ වීද කියා උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කළහ. එහෙත් යේසුස් වහන්සේ කතා කොට දිවසිවරයෙකුට ගරු බුහුමන් නොලැබෙන්නේ සිය රටේදීත් සිය ගෙදරදීත් පමණකැයි වදාළසේක. ඔවුන් අවිශ්වාස කළ නිසා උන්වහන්සේ එහිදී බොහෝ හාස්කම් නොකළසේක. සුභාරංචිය මෙසේය. எல்லா ஆசைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம்.
இந்த மே தின நாளிலும் விசிடமாக தொழில் புரிகிறதான எல்லா தொழிலாளர்களையும் கூட உம்முடைய கரத்துக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் அன்றாடம் படுகின்ற வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். உம்முடைய கிருபையின் கரம் வேலை செய்கிறதான ஒவ்வொரு தொழிலாளர்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்று போல் என்றும் சதா காலமும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நீர் மாற்றி இவர்களுக்கான ஆறுதல், நிம்மதி எல்லாவற்றையும் நீர் பரத்திலிருந்து அருள வேண்டுமாக உடைய கரத்துக்கு நேராக இன்றைய தினத்திலும் எல்லா தொழிலாளர்களையும் கூட ஒப்பு கொடுத்து உடைய நாமத்துக்கு நிமித்தமாக வேண்டி நிற்கிறோம். தூய தூய நல்ல பிதாவே, ஆமென். ක්‍රිස්තියානි කම්කරු සහෝදරත්වයේ 2020 මැයි දින ප්‍රකාශයෙන් කොටස් කීපයක්. මෙවර අප මැයි දින සමරන විට ලංකාවේ අවුරුදු 3ක් එක දිගට මැයි දිනය කම්කරු දිනය සමරන්නට නොහැකි පසුබිමකයි අපි මේ එක් වෙලා ඉන්නේ. 2018 දී වෙසක් උත්සවය නිසාත් 2019 දී පාස්කු ත්‍රස්ත ප්‍රහාරය නිසාත් 2020 දී කොවිඩ් වසංගතය නිසාත් අප රටේ කම්කරු ජනතාවට එක්වෙන්ට බාධා පැමිණලා තියෙනවා. මෙවැනි මොහොතක කම්කරු පන්තියේ වගකීම වසංගත සමයේ බොහෝ කම්කරු ගැටලු මේ වන විටත් මතුවී ඇත. වැටුප් නොගෙවීම, අවුරුදු දීමනා කපා හැරීම, සේවා නියුක්ති ආවර කිරීම, පාලක නියෝග නොසලකා ඇඳිරි නීති සමයේ සේවයට වාර්තා නොකිරීම, වසා තැබීම හේතුවෙන් බෝඩින් වල සිරවී ඉන්නා වූ අයගේ ගැටලු ඉන් සමහරක්. මේ සිතා ගන්නටත් නොහැකි තරම් පමණට ඉදිරියේදී උග්‍රවනු ඇත. මින් සමහරකට කම්කරු නීතියේ විසඳුම් නොමැති වන්නට පුළුවන. පීඩිත වැඩ කරන ජනතාව කබලෙන් ලිපට වැටෙනු නොඅනුමානය. සකල ලෝකවාසී නිර්ධන කම්කරු පන්තිය සමගිවව් එය හුදකලා වීමට එරෙහි මතවාතයක් බව නැවත සිහිපත් කරමු. ලෝක බලවතුන් නියත වශයෙන්ම ඔවුන් මුහුණ දෙන ආර්ථික අවපාතයෙන් ගොඩ යෑමට දිලිඳු රටවල් අවභාවිතා කරනු නොඅනුමානය. ක්‍රිස්තියානි කම්කරු සහෝදරත්වය මෙම වසංගතයෙන් ගොඩ ඒමට හුදකලා ප්‍රවේශය වෙනුවට සාමූහික උත්සාහය යෝජනා කර සිටිමු. ධර්මය මඟ පෙන්වන්නේ බෙදා හදා ගැනීමකටය. එය අසරණ වූවන්ට පාර්සල් දීම තරම් සරල නොවේ. මිහි මවට හා සොබා දහමට එරෙහි පරිභෝජනවාදී සංවර්ධනය අපෝ විනාශය කරා ගෙන ගොස් ඇත. කොවිඩ්-19 ඒ මහා පාපයේ එක් ප්‍රතිඵලයකි. වසංගතය සෑම ජනකොටසකටම සමානව බලපා ඇතැයි යන මතය ක්‍රිස්තියානි කම්කරු සහෝදරත්වය පිළිනොගනිමු. ඇති කෙනාට වඩා නැති කෙනා මින් විඳින්නා වූ පීඩාව අතිමහත්ය. වසා දමා තැබීම නැති අයගේ සකල ජීවිතයටම මරු පහරකි. ඔවුන් බහුතරයක් එදා වේල සඳහා වැඩ කරන දිලින්දන්ය. එදිනෙදා වැඩ කළොත් ඔවුන්ට ආහාර ලැබේ. දිගුකාලීන ඇඳිරි නීතිය බාධා කොට ඇත්තේ දිලින්දන්ගේ එදිනෙදා කෑම වේලටයි. අනාගතයට මුහුණ දෙමු. මැතිවරණ ජය ගැනීම හෝ දේශපාලන බලය ලබා ගැනීම සඳහා බෞතර ජනවර්ගය හා සුළු ජනවර්ග අතර සැකය අවිශ්වාසය ඇති කරමින් පසමිතුරු දේශපාලනය නොකළ යුතුය. ඉතිහාසය පුරාවට අප දේශපාලකයින් මෙම සෙල්ලම කර ඇත. වාර්ගික ජාතිවාදී දේශපාලනය මැතිවරණ ජය ගැනීමට කෙටි මගක් වුවත් එහි ඵල අතිශයින්ම වේදනාකාරී තුවාල කටුක අත්දැකීම් නැවත නැවත ඇති කරනු ඇත. වසංගත සෞඛ්‍ය නිලධාරීන්
වෛද්‍ය විද්‍යාඥයින් වෛරසයේ සංයුතිය හා ඒ සඳහා එන්නත් සොයා ගන්නට වෙහෙසෙන අතරේ වෛරසය පැතිරීමට පාලකීන්ගේ හිතුවක්කාරී දේශපාලනික හා ආර්ථික තීන්දුව තීරණ විශාල භූමිකාවක් සපයන බැවින් සමාජ දේශපාලනික ක්‍රියාකාරීන් එහි දේශපාලන මානයන් දෙස විපරමින් බැලීම ඉතාමත් අත්‍යවශ්‍යය. මිනිස් අවශ්‍යතා මත ලෝක ආර්ථිකය නැවත ගොඩනැගී යුතු බවට ක්‍රිස්තියානි කම්කොර සහෝදරත්වය බලකර සිටිමු. එය නව ආකාරයේ ජාත්‍යන්තර සමාජවාදය සඳහා වූ සටනකි. කාල් මාක්ස් සහෝදරයා පවසා සිටි ලෙස මේ මහා පොළව තනි පුද්ගලයාගේ හෝ එක් සමාජයකට හෝ එක් දේශයකට හෝ අයිති දෙයක් නොවේ. මේ මිනිසාගේ සාමූහික බූදලයක්ද නොවේ. අපි මේ පොළවට අමුත්තන් පමුණයි. මේ පොළව අපට ලැබුණට වඩා උසස් හන්දමින් අනාගත පරපුරට බාරදීමේ වගකීම අප සතු ඇත. கிறிஸ்தவ தொழிலாளர் சமூகமாக மே தினம் தொழிலாளருடைய புரட்சியை, தொழிலாளர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகின்ற நாளாக கிறிஸ்தவ தொழிலாளர் சகோதரத்துவம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த வழிபாட்டை நடத்தி வருகின்ற போது கடந்த 3 வருட காலமாக இந்த வருடத்தோடு 3 வருடம் தொடர்ச்சியாக பகிரங்கமாக இந்த வழிபாட்டை நடத்த முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். என்றாலும் கூட போய என்று கூறி இந்த மே தினத்தை ஆட்சியாளர்கள் ஒத்திவைத்த போது அதற்கு சவால் விட்டு நாங்கள் இந்த மே தின வழிபாட்டை நடத்தினோம். அதை போன்று ஏனைய தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து தொழிலாளர் மே தின ஊர்வலத்தை நடத்தியதோடு பொதுக்கூட்டத்தை நடத்தி ஆட்சியாளர்களுக்கு சவால் விட்டோம். தொழிலாளர் சக்தியை நாங்கள் வெளிப்படுத்தினோம். கடந்த வருடம் குண்டுவெடிப்பு நடந்த போது கூட இதே போன்று சிறு கூட்டமாக இந்த வழிபாட்டை நாம் நடத்தினோம். இந்த வருடமும் கூட கொரோனா தொற்று நோய் மரண பயத்திலே மக்களை ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற போது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தொழிலாளர் சமூகத்தோடு நாங்கள் கூட இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளர் சமூகம் ஒன்றுபட்டு ஒன்றான சக்தியாக வெளிப்பட்டால் மட்டுமே தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும், நல்லதொரு சமூகத்தை உருவாக்க முடியும், நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக இந்த வழிபாட்டை நான் நடத்துகின்றோம். உலகளாவிய ரீதியிலே இந்த கொரோனா தாக்குதல் மரண பயம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற போதும் கூட வல்லரசுகள் தம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தம்முடைய பொருளாதார பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இதற்கு பின்னர் செயற்படக்கூடிய தன்மை செயல்படுகின்றது. கொரோனா தொற்று இன்னும் 6 மாதத்தில் அல்லது 1 வருடத்தில் 2 வருடத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படலாம். ஆனால் வல்லரசு நாடுகளுடைய செயல்பாடுகள், அடிமட்ட மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள், தொழிலாளர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் கொரோனாவை விட பயங்கரமானது. அதனை தொடர்ந்து எதிர்க்க வேண்டிய நிலையிலே மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தொழிலாளர் வர்க்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு நொடியிலே முழு உலகத்தையும் அளிக்கும் அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு முழு உலகத்தையும் பயமுறுத்திக் கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு மத்தியிலே தொழிலாளர் வர்க்கம் எழுந்து நிற்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, தம்முடைய பொருளாதாரத்தை முழு நாட்டிலும் முழு உலகத்திலும் வியாபிக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையோடு செயல்படுகின்ற கொரோனா தத்துவம், கொரோனா செயல்பாடு இன்னொரு பக்கம் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கு மத்தியிலே தான் இப்போது கொரோனா தொற்று நோய்க்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில்
மக்களை அழிக்கும், இனத்தை அழிக்கும், இன குழுமத்தை அளிக்கும் கொரோனா தொற்று கடந்த காலம் முழுவதும், சுதந்திரத்துக்கு பின்னான காலகட்டம் முழுவதும் இந்த நாட்டில் நிலைவந்திருக்கின்றது. அதுவும் கொரோனாவுடைய பயங்கரமானது என்று கூறுகின்றோம். 1956 ஆண்டு சிங்கள மட்டும் சட்டம் என்பது இந்த நாட்டையே அழிவுக்கு உட்படுத்திய பாரிய கொரோனாவாகும். அந்த நேரத்தில் அடிமட்ட மக்களை, அவருடைய உள்ளத்தை மாற்றி அமைத்து ஆட்சியை தீர்மானித்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய வாழ்வை அளிக்கின்ற செயல்பாடுகளிலும் இனவாத கொரோனாவை இந்த நாட்டின் அரசியல் யாப்பிலே இணைத்து அதற்கு பாதுகாப்பு கொடுத்து பாரிய 30 வருட யுத்தத்தை நிகழ்த்தி முள்ளிவாய்க்கால் வரை கொண்டு சென்றதை நாம் அறிவோம். இந்த அழிவு, அதன் தாக்கம், அதன் வேதனை இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் நாங்கள் இந்த வருடம் கொரோனா தொற்று நோய் குறித்து கருத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நோய் அளிக்கின்ற மரணமடைந்த தொகையை விட இனவாத மதவாத கொரோனா தொற்று நோய் அளித்த உயிர்கள் அநேகம். தற்போதைய ஆட்சியாளர்கள் கூட அதே இனவாதத்தையும் மதவாதத்தையும் பாவித்து கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பாரிய சக்தியாக இனவாதத்தையும் மதவாதத்தையும் மக்கள்மயப்படுத்தி கொரோனா அழிவுக்குட்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியது மட்டுமல்ல, தொடர்ந்து அதே கொரோனாவை பாவித்து தம்முடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு எவ்வாறு என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கொரோனா எதிர்ப்பு என்பது நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று இன்னும் 6 மாதத்தில், 1 வருடத்தில், 2 வருடத்தில் முடிவடைந்து விடலாம். ஆனால் இந்த நாட்டை அளித்துக் கொண்டிருக்கும் இனவாத மதவாத கொரோனா, அத்தோடு சேர்ந்து இப்போது இராணுவமய கொரோனாவும் சேர்ந்திருக்கின்றது. இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இனவாத மதவாத கொரோனா ஒன்று சேர்ந்து கூறுகின்றது, தற்போது இருக்கின்ற ஆட்சி தொடர்ந்து நிலவுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகின்றோம், இராணுவ ஆட்சி போதுமானது என்று கூறுகின்றார்கள். இதுவே பாரிய பயங்கரமான கொரோனாவை விட பயங்கரமான ஒன்று. இதனை எதிர்க்க வேண்டும் என்றால் தொழிலாளர் வர்க்கம் ஒன்று சேர வேண்டும், ஒன்றான சக்தியாக செயல்பட வேண்டும். இந்த நாடு ஒரு இனத்துக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தமானது மட்டுமல்ல, அது அனைத்து இனங்களுக்கும் அனைத்து மதப்பிரிவினருக்கும் சொந்தமானது. அதே போன்று இந்த உலகம் தனி ஒரு மனிதனுக்கோ அல்லது தனி ஒரு இன குழுமத்துக்கோ சொந்தமான ஒன்று அல்ல. நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு. அதற்கு ஏற்ற ஒரு பூமியாக உலகமாக நாங்கள் மாற்ற வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு இந்த உலகத்தை கையளிக்க வேண்டும். அத்தகைய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த மே தின வழிபாட்டிலே முழு உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றோம், தொழிலாளர் வர்க்கத்துக்கு வெளிப்படுத்துகின்றோம். தொழிலாளர் வர்க்கமே ஒன்று சேர்க என்று அழைப்பு விடுக்கின்றோம். අපගේ නිවස් අපගේ ගම්වලට සීමා වෙලා අලුත් ආරම්භයක් පතන්නට අපට අවකාශය දීම තුළින් අපගේ නිවෙස් වල සහෝදරත්වයත් අපගේ පවුල් ජීවිත ශක්තිමත් කරන්නටත් ලැබුණා වූ අවස්ථාව ගැන දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙමින් මෙවැනි කාලයක මරණය පරාජය කොට බලාපොරොත්තු රහිතව ජීවත් වුණා වූ සංඝයකට නව ජීවනයක් උදා කර දුන්නා වූ ස්වාමිනී, හිරවි සිටින්නා වූ ජනතාවට නව ජීවනයක්, නව දර්ශනයක්, අලුත් පාගමනක්
විවෘත කරමින් ආරම්භ කරමින් හෙට දවස අප ජීවත් වුණා වූ ලෝකයට වඩා වෙනස් ලෝකයකට පාතබන්ට අපගේ හදවත් අපගේ ජීවිත අපගේ ගම්බිම් අපගේ රට සහ අපගේ ලෝකය ඔබ වහන්සේම සූදානම් කළ මැනව. ස්වාමිනී අපේ යාඥාව ඇසුව මැනව. உழைக்கும் மக்களோடு அவர்களுடைய வேதனையோடு கண்ணீரோடும் எப்போதும் இருக்கின்ற கடவுளே, கொரோனா தாக்குதலுக்குள்ளாக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உழைக்கும் மக்களுக்காக நம்முடைய பாதத்தில் வந்திருக்கின்றோம். தொழிலிடங்களிலிருந்து துரத்தப்படுவோம், தொழில் இழந்து விடுவோம், எதிர்காலம் இழந்து விடுவோம் என்ற நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற மக்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கொண்டாடுகின்றோம். தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிராக திட்டமிட்டு செயற்படும் ஆட்சியாளர்களை உமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை நீட்டாமே பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய அரசு நிலை பெற, உம்முடைய அரசு வளர்ந்தோங்க, உழைக்கும் மக்களுக்கும் அடிமட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்க, நல்ல எதிர்காலம் கிடைக்க நீர் உம்முடைய வல்லமையை இவ்வடையிலும் வெளிப்படுத்த வேண்டுமாய் கொண்டாடி இருக்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. Gracious God, we bring before you all those who are the first responders in this time of crisis, the doctors, the nurses, the healthcare providers, those who are risking their own lives to take care of patients and those affected by this virus. We pray that you would grant them all your protection as they continue to minister to those in need. We thank you for their courage, for their faithfulness, and for their commitment. We pray also for the health authorities in this and every nation, that they may take the right decisions for the good of all people and for the good of the community. And we pray for those who are engaged in research to find a vaccine for this virus. We ask that you would grant wisdom and discernment and knowledge, that a vaccine would be found as soon as we can. And we pray for all those who have been affected by the virus, who are still in hospitals, families of those whose lives have been lost, and all other victims due to this corona crisis. We pray, O Lord, that even as you walked among us and you healed those in need, that you would stretch your hand of healing upon all those in need of your healing touch, and use your agents of healing at this time. O Lord, hear our prayer.
නව ලෝකයක ප්‍රවාචක වූ සමාජය තුළ පෙරලියක් කළ කාල් මාක්ස් සොයිරාණෙනි අප මෙහි නැගී සිටිනු මැන. දුගී බවේ මනමාලයා වූ යේසුන්ගේ හා දුගීන්ගේ අනුගාමිකයා වූද මැවිල්ලේ පෙම්වතා වූ අපේ සොහොයුරු අසීසියේ ෆ්‍රැන්සිස් තුමනි අප මෙහි නැගී සිටිනු මැන. නව ජීවිතයේ පළමු සාක්ෂිකාරිය හා විශ්වාසවන්ත වෙසඟන වූ මග්දලාහි මරියතුමියනි අප මෙහි නැගී සිටිනු මැන. ප්‍රතිසංස්කරණවාදියෙකු වූ හා විරෝධතා නායක වූ මාටින් ලූතර් තුමනි අප මෙහි නැගී සිටිනු මැන. කම්කරු පන්ති සටන වෙනුවෙන් දිවිපිදු මුල් ඔය ගොවින්දන් කන්දසාමී සහ සෝමපාල සහෝදරවරුනි අප මෙහි නැගී සිටිනු මැන. තම සොහොයුරු ජනතාව සඳහා දිවිපිදු එල් සැල්වඩෝරේ වීර අගරදු ගුරු ඔස්කා රොමේරෝ තුමනි අප මෙහි නැගී සිටිනු මැන. ඒ සමග අප මොහොතක් මතක් කරගමු පීඩිත ජනතාව සමග මේ දේශයේ ගමන් කළා වූ අපගේ රදගුරු ලක්දාස මෙල් ලක්ෂ්මන් වික්‍රමසිංහ ලියෝ නානායක්කාර රදගුරුතුමන්ලාව තිස්ස බාලසූරිය පෝල් කැස්පර්ස් ගයි පොංගලන් හිලේරියන් දිසානායක පියතුමන්ලාව අපගේ පිළිතුර අප මෙහි නැගී සිටිනු මැන. ක්‍රිස්තියානි කම්කරු සහෝදරත්වයට ජීවය දුන්නා වූ ප්‍රේමරංජිත් තිලකරත්න ඔස්ටින් මුණසිංහ ආනන්ද පෙරේරා ක්‍රිස්ටීන් විද්‍යාසාගර රාජා අලහකෝන් සේවක යෝහාන් රාමයියා නිස්සංක කුරුතුම්පාල ලංකා නේසයියා නෙවිල් ගුණසේකර එස්කන්නප්පන් අප මෙහි නැගී සිටිනු මැන. කුරිරු වාර්ගික යුදබිමේ හා රඳවා ගැනීම් කඳුරුවල දිවිපිදු සහෝදර සහෝදරියනි අප නැගී සිටිනු මැන. රොෂාංචානක ඇතුළු අයුක්තියට එරෙහිව වැඩබිමේදී හා වීදි සටනේදී දිවිපිදු සහෝදර සහෝදරියනි අප මෙහි නැගී සිටිනු මැන. රංජිත් සිල්වා ජූඩ් ලෙස්ටර් සොහිරානෙනි අප මෙහි නැගී සිටිනු මැන. වැඩ කරන ජනතාව සංවිධානය කිරීමට අප වන වෙහෙස දැරුවා වූ ක්‍රිකස නිර්මාර්තු අප ආදරණීය සහෝදරයා සහ ගුරුවරයා වූ විජය විද්‍යාසාගර සහෝදරයානෙනි අප මෙහි නැගී සිටිනු මැන. අපේ විමුක්තියේ උල්පත වූ අවිවාහක මෑණියන් වූ ආසිරිලත් මරියතුමියනි අප මෙහි නැගී සිටිනු මැන. අපේ ගෞරවයේ මුල වූ අපේ සහෝදර නායකයා වූ කම්කරු ජේසුතුමනි අප මෙහි නැගී සිටිනු මැන. පොළව ගිනිලන්නට ආවා වූ අපේ සහෝදරයා හා නායකයන්න් වූ විප්ලවවාදී ජේසුතුමනි අප මෙහි නැගී සිටිනු මැන. නව ආධ්‍යාත්ම බලයකින් යුක්ත වූ අපේ එක්සත් භවයේ දිදුලන මුල්ගල වූ අපේ සහෝදරයා හා නායකයා වූ දෙවිදුන්ගේ පුත් ජේසුතුමනි අප මෙහි නැගී සිටිනු මැන. ස්වාමින්ගේ ආඥාව.
जय देवा जय देवा जय देवा।